நீ நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க உங்க அபார்ட்மெண்ட்ல. ஒரு 50 பேர் 100 பேர் இல்ல 500 பேர் 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் பில்டிங். தூங்கிட்டு காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு பார்க்கும்போது உங்க கதவை திறந்தா அதுல சுவர், ஜன்னல் பக்கம் வெளியில வரலான்னு பார்த்தா அங்கேயும் சுவர். உங்க ஒட்டுமொத்த பில்டிங்குமே ஒரு கருப்பு கலர்ல சுவரை போட்டு கருங்கல் சுவரை போட்டு கம்ப்ளீட்டா கவர் பண்ணியிருந்தா எதை வச்சு அடிச்சாலும் நொறுக்குனாலும் திறக்க முடியாத ரேஞ்சுக்கு உடைக்க முடியாத ரேஞ்சுக்கு அந்த சுவரை கட்டி இருந்தா உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற உங்களோட நிலைமை என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சுவர் ஏன் அங்க இருக்கணும்? அதை தாண்டி எப்படி வெளியில வரணும்? இப்படி பல கேள்விகளுக்கு விடை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் பிரிக்னு 2025 வந்த இந்த ஜெர்மனி படம். ஜெர்மன் மொழியில ரிலீஸ் ஆன படம். ரொம்ப நாளாச்சுல ஒரு ஜெர்மன் மொழி படம் பார்த்து என்ன ஏதுங்கிறத வாங்க படம் பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஏதோ ஒரு கேம் டெவலப் பண்றதுக்காக பல பேர் கூட பேசிட்டு இருக்கிறது நல்லா தெரியுது. எப்ப பார்த்தாலும் கேம் டெவலப்மெண்ட் வேலை அப்படின்னே இருக்கிறான். ஒரு கேமை டெவலப் பண்ற ஒரு கேம் டெவலப்பர் தான் இவன். லவ் பண்ற பொண்ணு இருக்கிறா. ஒன்லி லவ்வரா இல்ல கல்யாணம் ஆயிடுச்சாங்கிறது தெரியல. புதுசா ஒரு அபார்ட்மெண்ட் வாங்க போறான் போல. அந்த அபார்ட்மெண்ட்ல இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. பட் அதுக்குள்ளேயே அந்த அபார்ட்மெண்ட்ல வந்து செட்டில் ஆயிருக்கிறான். ஆள் ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்சாப்லயே திரிவான். வேலை வேலைன்ட்டு. அப்புறம் அந்த பொண்ணு வரா, ஹீரோயின் வரா. ஹீரோயின் கூட ஜாலியா பேசிட்டு அப்படியே கீழே இறங்கி போகும்போது அபார்ட்மெண்ட்டை கட்டி கொடுப்பார்ல அவர் வராப்ல ஒரு 3 மாசம் தாமதமாயி போச்சு, இருந்தாலும் பொறுமையா இருந்ததுக்கு தேங்க்ஸ்னு பேசிட்டு இருக்கும்போது மேல ஒரு ஹெலிகாப்டர் 2 பறந்து போறத கவனிக்கலாம். பக்கத்துல வேற புகமூட்டமா இருக்குது. என்னடான்னு பார்த்தா பக்கத்து ஊர்ல ஏதோ தீ விபத்தா. ஐயோ பாவம். ரொம்ப நாளைக்கு பிறகு நான் என் வண்டியை ரெடி பண்ணிருக்கிறேன்னு ஒரு பிங்க் கலர் வண்டியை ரெடி பண்ணிருக்கிறதா காட்டுறா. அந்த வண்டிக்குள்ளேயே 2 பேர் ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஏதோ பழசெல்லாம் ஒரு மாதிரி பிளாஷ் மாதிரி வந்து போகும். எல்லாத்தையும் மறந்து மறுபடியும் ஒன்னா நல்லா இருக்கலாங்கிறது இவங்களோட நினைப்பு. இந்த அம்மா வேலையை விட்டுருச்சான். ஒர்க் ப்ரெஷர்ல இருந்தவங்க வேலையை விட்டுட்டாங்களா? நீ சொன்னாப்ல எப்ப வேலையை விட போற அப்படின்னு கேட்க அவன் வேலையை வரதுக்கு யோசிக்கிறான். இல்ல ஆல்மோஸ்ட் ரெடிகிட்ட இந்த கேம் மட்டும் நான் ரெடி பண்ணி கொடுத்துறேங்கிற ரேஞ்சுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கிறாப்ல. வேலைகள் எல்லாம் தூக்கி போட்டு அப்படியே வண்டியில ஊர் சுத்தலாம் நினைக்கிறாளா என்ன தெரியல. நம்மளால கேம் தான் முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டான். சரி அன்னைக்கு ராத்திரி 2 பேரும் ஒரே பெட்ல படுத்தாலும் இங்கிட்டு அங்கிட்டுன்னு திரும்பி தான் படுத்து கிடக்குறாங்க. அந்த கட்டடம் இன்னும் முழுமையான வேலை பண்ணி முடியல. ஃபுல்லா தார்பாயப்பட்டு 3 நாப்ல இருக்குது பாருங்க. திடீர்னு அதுக்கு மேல ஏதோ ஒரு கரும்புக சூழ்றத கவனிக்கலாம். உள்ள பார்த்தா இவ ஏதோ டிஸ்டர்ப்டா படுத்து கிடக்குறான். காலையில 6 மணிக்கு முழிக்கிறான். முழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு நான் கிளம்புறேன்னு வந்து நிக்கிறா. உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது, நான் கிளம்புறேன் ஆள விடுன்னு கிளம்புறா. ஏன் அவசரப்படாதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவ கதவை திறக்கிறா. பார்த்தா கதவுக்கு அந்த பக்கத்துல ஏதோ செங்கலை வச்சு கருப்பு கலர்ல செங்கலை வச்சு அடுக்குனாப்ல டோரை திறந்தா வெளியில ஃபுல்லா சோறு இருக்கிறாப்ல தெரியுது. இவளுக்கோ ஷாக்கு. என்ன விளையாடுறியா, என்ன பிராங்க் பண்றியான்னு கேக்குறா. ஏன் சத்தியமா எனக்கு இது என்ன எது உனக்கு சுத்தமா ஒன்னும் புரிபடல அப்படிங்கிறான் அவன். ஒன்ன மாதிரியே எனக்கும் ஒன்னும் அடிபடல புடிபடல அப்படிங்கிறான். சரி அங்க இருக்கிற கேமரா வழியா பார்க்கலாம்னு பார்த்தா அதுலயும் ஒன்னும் தெரியல. அந்த சோறு ஒரு மாதிரி மினுமினுக்கிறத நீங்க கவனிக்கலாம். அடுத்து இருக்கிற ஜன்னல் எல்லாம் திறந்து பார்த்தா அங்கேயும் இதே மாதிரி சோறு இருக்குது. ஒரு நாள் ராத்திரிக்குள்ள இவ்வளவு பெரிய செவரை எழுப்பி எப்படி லாக் பண்ண முடியும்னு அவங்களுக்கு ஒன்னும் பிடிபடல. டென்ஷன் ஆகுறாங்க. ஹீரோயின் ஓடி போய் எத்தி பாக்குறா. கதவை திறக்க முடியல. கால் பண்ணலான்னு பார்த்தா சிக்னல் கிடைக்கல. இவனும் மோதி பாக்குறான். கைதான் வலிக்குது, கதவை திறக்க முடியல. ஐ மீன் சோத்தை உடைக்க முடியல. சரி போன்ல தான் சிக்னல் இல்ல, பிராட்பேண்ட் வைஃபை இருக்குமேனு பார்த்தா அதுவும் வேலை செய்யல. போன்ல சிக்னல் கிடைக்குமான்னு போனை தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் திரியுறாங்க. அப்பதான் போன் லைட்டா ஒரு கிளின்ச் ஆகிறத நம்ம ஹீரோ கவனிக்கிறான். என்ன ஒரு மாதிரியா கிளின்ச் ஆகுதுன்னு போனை அப்படியே பக்கத்துல எடுத்துட்டு போவான். பக்கத்துல போக போக போன்ல அந்த கிளின்ச் அதிகமாயிட்டே இருக்குது. அந்த பொண்ணு ஆர்கிடெக்ட் போல. நீ தானே ஆர்கிடெக்ட், ஏதாவது கண்டுபிடிமான்னு சொன்னதும் ட்ரில்லிங் மிஷின் எடுத்துட்டு வந்து அதுல ஓட்ட போட பாக்குறா. என்னதான் முக்குனாலும் ட்ரில் உள்ள போகல. நான் முயற்சி பண்ணிட்டு கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறா. நானே ட்ரை பண்ணேன்னு மறுபடியும் ஓட்ட போட பாக்குறா. ஒன்னும் போட முடியல. சோ அந்த கருப்பு செங்கல்ல ஒன்னும் பண்ண முடியலன்னு தெரியுது. எவ்வளவு 2 பேரும் சேர்ந்து போட முயற்சி பண்ணாலும் ட்ரில்லிங் அவ்வளவு சூடாகதே ஒழிய அதுல ஒரு சின்ன ட்ரில் கூட போட முடியல. ஆனா பக்கத்துல இருக்கிற செங்கல் சுவர் அதுல ஓட்ட போட முடிஞ்சா ஓட்ட போட முடியுது. எல்லா இடத்துலயும் ஓட்ட போட்டு பாக்குறாங்க. எங்கெல்லாம் ஓட்ட போட முடியுது, எங்க ஓட்ட போட முடியலன்னு. செங்கல்ல கட்டின இடம் ஃபுல்லா ஓட்ட போட முடியுது. கருங்கல்ல கட்டின இடத்துல எல்லாம் ஓட்ட போட முடியல. ஒரு நாள் ராத்திரியில கருங்கல்லால இப்படி ஒரு என்டையர் பில்டிங்கை மூடுறதுங்கிறது வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோயின். அப்போ பக்கத்து பிளாட்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்க இவங்களுக்கும் பக்கத்து பிளாட்டுக்கும் நடுவுல செங்கல்ல தான சுவர் இருக்கும். அந்த சுவர்ல ரொம்ப ஈஸியா ஓட்ட போட முடியுது. ஓட்டப்பட்டு ஹலோ யாராவது இருக்கீங்களான்னு கேட்டா உள்ள பயமுறுத்துறாப்ல ஒருத்தன் வர்றான். ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க. 2 பேர் என்ன நடக்குதுன்னு புரியாம ஒரு மாதிரி பதட்டத்துல அழுகையில தான் இருக்காங்க. இவங்க இங்க வாடகைக்கு தங்குறதுக்காக வந்திருக்காங்க போல. எதுவும் வேலை செய்யலன்னு பேனிக்கா இருக்காங்க. எனக்கு ரீஃபண்ட் வேணும்னு சத்தம் போட்டுட்டு இருக்கா. சோத்து பக்கம், கதவு பக்கம், ஜன்னல் பக்கம் அங்கெல்லாம் கருங்கல் இருக்கான்னு கேட்க ஆமாங்கிறான் அவன். கையில ஏதோ ஒரு பாக்கெட் வச்சிருக்கான். போதை பொருளாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. எல்லாம் போச்சுன்னு ஒரு மாதிரி பேனிக்கா தான் பிஹேவ் பண்றான். நம்ம ஹீரோயினோ நேத்து ராத்திரி வித்தியாசமா ஏதாவது கவனிச்சிக்கலான்னு கேட்கறா. இல்ல இப்பதான் நாங்க 2 பேரும் எந்திரிச்சோங்கிறா. அந்த அம்மா எழுந்து பார்க்கும்போது இந்த கருங்கல் சுவர் தான் சுத்தி இருக்கிறதா சொல்றா. நாமெல்லாம் இங்கேயே சாக போறோமா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்கறா. நீ ஒண்ணு தனியா இல்லாமா, நாங்க இருக்கிறோம், எல்லாரும் இருக்கிறோம்னு ஹீரோயின் தான் ஆறுதல் சொல்றாங்க. அப்புறம் தான் குழாயில தண்ணி வருதான்னு பார்த்தா தண்ணி வரல. இருக்கிற எல்லா குழாயையும் ஓபன் பண்ணி பாக்குறான். எதுலயுமே தண்ணி வரல. முடிஞ்ச அளவு வீட்டுக்குள்ள பாட்டில் இருக்கிற ஐட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க. இப்ப கூட இதுல இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஒரு வழி இருக்கும். இதை ஒரு கேமா நினைச்சுக்கலாமான்னு கேட்கறான். இவன் கேம் டெவலப் இருந்துட்டு இருந்ததுல எப்பவுமே அந்த பொண்ணு எதுவுமே சொன்னதில்ல. முதல் தடவை இந்த தடவை போதும் உன் முட்டாத்தனமான
அந்த கேம் எல்லாம் தூக்கி குப்பையில போடுன்ட்டா. நேற்று ராத்திரியே நான் கேட்டபடி வந்திருந்தேன்னா போயிருக்கலாம், இந்த பிரச்சனையில மாட்டிருக்க மாட்டோம்னு பழைய கதையை பேசிதான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த என்டையர் பில்டிங்குமே கட்டுமான வேலைக்காக தார்பாயை போட்டு மூடி வச்சிருக்கிற பில்டிங். சோ இங்க உதவிக்குன்னு யாரும் தேடி வரணும்னு அவசியமே இல்ல. அதனால இவளுக்கு அழுகையே வருது. நான் காலையில எடுத்த முடிவு தான் சரி, இதுக்கு பிறகு நாம ஒன்னா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. சரி போடின்ட்டா. இவனும் கோவத்துல அது மேல எதையோ விட்டு அடிக்கிறான், கருங்கல் சோத்து மேல. பழசெல்லாம் நினைச்சு பாக்குறான், எப்படி எல்லாம் இருந்தோம் வச்சோம் செஞ்சோம். அப்பதான் ஒரு எச்சி தட்டுல ஈ முக்கிறத கவனிக்கிறான். ஒத்த ஈ அதையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறான். அப்புறம் அந்த சோத்துல ஏதோ ஒரு மாற்றத்தை கவனிக்கிறான். இன்னும் பக்கத்துல போய் பாக்குறான். ஒரு மதர் போர்டு எடுத்து ஓங்கி அடிச்சான்ல, அந்த மதர் போர்டுல இந்த சிப்பு ஏதோ போய் ஒட்டிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த பொண்ணு வந்து சாரி கேக்குறா. இல்ல நான் அந்த மாதிரி பேசிருக்க கூடாது, இந்தா குடி அப்படின்னு டீ போட்டு கொடுக்குறா. இப்ப கவனின்னு அந்த டீயை பக்கத்துல கொண்டு போனா அது ஊசவத்துல ஒட்டிக்குது. உடனே இருக்கிற எல்லா உலோகங்களையும் கொண்டு வந்து எதெல்லாம் ஒட்டுது ஒட்டலன்னு கவனிக்கிறாங்க. எல்லாமே ஒட்டுது. 4 மூலையிலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதா ஃபீல் பண்ணி சொல்றா. இது கூட நம்மளால பேச முடியுமான்னு அவன் கேட்க, ஹீரோயின் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறா. என்ன பண்றேன்னு கேட்க, அது கூட பேச முயற்சி பண்றேன், இன்டராக்ட் பண்ண முயற்சி பண்றேங்கிறா. ஒரு 4 இடத்துல மொத்தத்தையும் குமிச்சு வச்சுட்டா. என்ன நடக்குதுன்னு ஏதாவது கவனிக்கிறா. பார்த்தா ஒட்டி இருக்கிற ஐட்டம் எல்லாம் உதற ஆரம்பிக்குது. கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிக்குது. கீழே படு அப்படின்னு. நல்ல வேலை அந்த பொண்ணை கூட்டு வந்து அப்படியே கீழே விழுந்துடுறான். ஜஸ்ட் மிஸ். இருக்கிற எல்லாத்தையும் இவங்களை நோக்கி தெரிச்சு வீசி எரிஞ்சிருக்குது. அது ஒண்ணு கூட இப்போ அந்த கருங்கல் சோத்துல ஒட்டினாப்ல இல்ல, எல்லாம் வந்துருச்சு. அதுல ஒண்ணு இவனோட முதுகுல குத்திக்கிட்டு நிக்கும் நினைக்கிறேன். குத்திக்கிட்டு நிக்கிற சாவி எல்லாம் பிடுங்கி போடுறான். அவன் வழியை பொறுத்துக்கிறான். 1 இல்ல 2 இல்ல, நிறைய ஐட்டம் முதுகுல குத்தி நிக்குது. எல்லாத்தையுமே உருவி போடுறான். கிட்டத்தட்ட 11 இடத்துல இப்படி குத்தி நின்று இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சிட்டா. என்ன காப்பாத்த போய் தானே இப்படி எல்லாம் தேங்க்ஸ் அப்படின்னு தேங்க்ஸ் சொல்றா. பரவாயில்லங்கிறாரு அவரு. அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள பக்கத்து அபார்ட்மெண்ட்ல இருந்து ஏதோ சத்தம் வருதுங்க. யாராவது இருக்கீங்களா இருத்துனா கேட்டா எந்த ரிப்ளையும் வரல. ஆணு கத்தன சவுண்ட் மட்டும் தான் கேட்டிருக்கோம். உடனே ஓட்டைய பெருசா போட்டு அது வழியா இந்த பக்கத்துல இவங்க வராங்க. கையில ஒரு பேட் எடுத்துட்டு வரா. மெதுவா போய் பார்த்தா ஒரு பெட்டுக்கு பக்கத்துல அந்த அம்மா மயங்கி கிடக்குது. அந்த அம்மா உசுப்பி காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா பின்னாடி இருந்து புருஷங்கார ஓடி வந்து ஜம்ப் பண்ணி பிடிக்கிறான். பேட்டை உருவ பாக்குறா. மூஞ்சில ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறாங்க நம்ம ஹீரோயின். அப்புறம் பேட்டால வயித்துல ஓங்கி ஒரு குத்து. திருப்பி அடிக்க போக பொன்னாடி ஓடி போய் என் புருஷன் எதுவும் செய்யாதீங்க ஏங்குது. என்னடான்னு கேட்டா, உன்னை அடிச்சிருக்கான், உன் உடம்புல ரத்தம் வருதுன்னு கேட்டா, அந்த ரத்தம் ஏன் ரத்தம் இல்ல அவரோட ரத்தம்னு சொல்ல பிறகுதான் இவங்களுக்கு என்னடான்னு கேரி வருது. ஒரு மாதிரி ஆகுது. இருக்கிற அந்த ஜன்னல் பக்கம் இருக்கிற கருங்கல் சவரை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அவர் மேல அடிபட்டு அந்த ரத்தம் ஏன் மேல பட்டுச்சு. ஒரு காலம் அவர் என்ன கஷ்டப்படுத்துறதே கிடையாது, என்ன அடிச்சதே கிடையாது தெரியுமான்னு தான் புருஷனுக்காக வக்காலத்து வாங்குறாங்க பொண்டாட்டி. அப்ப இப்ப பிரச்சனைக்கு என்னதான்டா காரணம்னு பார்த்தா, இவன் கொஞ்சம் ஓவரா ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டான் போல, அதுதான் காரணம். அதனால போதை தெளில வரைக்கும்னு சொல்லி கையில ஒரு பேண்டேஜ் போட்டு நல்லா இறுக்கி டைட் பண்றாங்க. கையை கட்டி போடுறாங்க. நம்ம ஹீரோ நான் பக்கத்து அபார்ட்மெண்ட்ல போய் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டா. அந்த பிளாட்ல இருக்கிற ஒரு டோரை எத்தி உடைக்கிறாரு நம்ம ஹீரோ. உள்ள பார்த்தா ஸ்டோர் ரூம் மாதிரி நிறைய ஐட்டங்களை அடுக்கி வச்சிருக்காங்க. லைட் விட்டு விட்டு எரியும். நல்லா தட்டு தட்டு தட்டி லைட் ஆன் பண்ற சமயம் பின்னாடி ஜன்னல் பக்கத்துல அந்த கருங்கல் சுவர் உருவாறத நீங்க கவனிக்கலாம். அவன் அதை கவனிக்கல. லைட் எரிஞ்ச பிறகு திரும்பி பார்த்தா கருங்கல் சுவர் இருக்குது. அவ்வளவுதான். ஹீரோயின் அங்க வந்துட்டா. ஏதாவது நம்ம சாப்பிட கொள்ள ஏதாவது தேர்மான பாருன்னு கேட்க எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. தம்மா துண்டா ஏதோ ஒரு வயர் கிடைக்கும் ஹீரோயினுக்கு. நல்லா ஜூம் பண்ணி பார்க்கக்கூடிய கேமரா, பெரிய சுத்தியல்னு நிறைய கிடைக்கும். சுத்தியல் எடுத்துட்டு வந்து ஓங்கி அந்த கதவை உடைக்க பாக்குறாங்க. ஆனா உடைக்க முடியல. அதுக்குள்ள இந்த ஆளுக்கு போதை தெளிஞ்சு, பாத்தியா கோடாரி ஓமேல அடிச்சிட போதுங்கிறாப்ல. போதை தெளிஞ்சிருச்சு போல. சாரின்னு கேக்குறாரு. போதையில ஏதாவது பண்ணிருப்பேன்ட்டு. இங்கதான் நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுக்குறா. ஒட்டுமொத்த பில்டிங்கையும் கவர் பண்ணி இருக்குன்னா சைடுல உடைச்சு பிரயோஜனம் இல்ல, தரையை உடைக்கலாம், ஒவ்வொரு ஃப்ளோரா உடைச்சு கீழே போயிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறா. இந்த பில்டிங்க 1897 கட்டினாங்களாம். 2ஆம் உலக போறப்போ இந்த பில்டிங்ல இருந்தவங்க உலக போற யுத்தம் பஞ்சம் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ஒரு ஷெல்டரை கட்டி இருக்காங்களா. அண்டர் கிரவுண்ட் ஷெல்டர்ல சுரங்கப்பாதை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கறா. சோ நம்ம அண்டர் கிரவுண்ட் போயிட்டோம்னா சுரங்கப்பாதை வழியா தப்பிச்சிட முடியுங்கிறது அவங்களோட எண்ணம். சோ தரைய தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. 3 மாசம் லேட் ஆச்சுன்னு ஊடல நம்ம பார்த்தோம்ல, அது கூட ரெனோவேஷன் ஒர்க் 3 மாசம் டிலே ஆயிருக்கு போல. அவ்வளவுதான் போல. கீழ இருக்கிற ஃப்ளோருக்கு ஓட்டையை போட்டாச்சு. கீழ இருக்கிற ஃப்ளோரோட ஓனர் பேரு தெரியும் போல. கூப்பிட்டு பாக்குறாங்க, ஒன்னும் ரெஸ்பான்ஸ் இல்ல. அதனால ஒரு துணியாலேயே கயிறு மாதிரி கட்டி உள்ள இறங்கியாச்சு. பார்த்தா துப்பாக்கியோட அந்த பெரியவர் வராரு. ஒழுங்கா மேல போயிடு அப்படின்னு மிரட்டுறாரு. ஒரு பெரியவர் தான் இங்க தங்கி இருக்கிற போல தெரியுது. என்கிட்ட இருக்கிற எந்த ஒரு சப்ளையும் நான் கொடுக்க மாட்டேன், ஒழுங்கா மேல போயிடுன்னு துப்பாக்கியை காமிச்சு மிரட்டுறாப்ல. எனக்கு உங்க சப்ளைஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்றா அவன். மேல இருந்து நம்ம ஹீரோயினும் பேசுறா. கொஞ்சம் சொல்றதை கேளுங்கன்னு. நாங்க பேஸ்மெண்ட்டுக்கு போக முயற்சி பண்றோம்னு சொல்ல, எங்க வேணாலும் போய்க்கோ, ஆனா என்னோட அபார்ட்மெண்ட் வழியா நீ போகணும்னு அவசியம் இல்ல, போயிடுங்கிறாரு. அப்பதான் தாத்தாவோட பேத்தி, போது நிறுத்துங்க, பயமுறுத்தாதீங்க, அவங்க ஒண்ணு நம்ம எதிரி கிடையாது, மேல் வீட்டுல இருக்கிறவங்க அவ்வளவுதான் அப்படிங்கிறா பேத்தி. ஃபுல்லா நம்ம இந்த பில்டிங் லாக் ஆயிருக்குது. இன்னும் 3 நாள்ல ஒரு சொட்டு தண்ணிக்காக ஒன்ன கொல்ல கூட இவங்க தயங்க மாட்டாங்க. அந்த சூழல் வரும்போது நீ ஏன் அதை புரிஞ்சுப்பேங்கிறாங்க தாத்தா. அண்டர் கிரவுண்ட்ல பேஸ்மெண்ட்ல ஒரு டனல், ஒரு சுரங்கப்பாதை இருக்குதுல்ல, அது உங்களுக்கு தெரியும் தானே கேட்க, அவர் தெரியுங்கிறார். அப்ப எங்களுக்கு உதவி பண்ணுங்க, அது வழியா தப்பிச்சு போகலாம் அப்படின்னு கேட்கிறார். பேத்தியும் அதுக்கு சப்போர்ட் பண்ண துப்பாக்கியை கீழே இறக்கிட்டார். என் பேத்தி மேல எவனாவது கையை வச்சிங்க சுட்டு பிடிவே சுட்டு அப்படின்னு மிரட்டுறார். இந்த ஆட்கள் 3 பேர் இறங்கியாச்சு. கடைசியா கை கட்டப்பட்ட நிலைமையில அந்த புருஷங்காரனை இறங்கி வந்துட்டான். பேத்தி சொல்றா, ஒரு ஏணி இருக்குது,
ஏனிய வேணா கூட நீங்க பயன்படுத்திக்கலாம்னு சொல்றா. என் கை கட்ட அவுத்து விடுங்க அப்படின்னு அந்த பையன் கேட்கறான் புருஷங்காரன். தாத்தாவும் ஏன் கட்டி வச்சிருக்கேன்னு விசாரிக்கிறார். அது ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான் அப்படிங்கிறாப்ல. ஏன்னா இவன் போதைக்கு அடிமையானவன், என்னையே கொல்ல பார்த்தாங்கிற மேட்டரை சொன்னா தாத்தா அப்புறம் இவங்களை கீழே இறங்க விட மாட்டாரு, உதவி பண்ண மாட்டாரு, விரட்டி விட்டுருவாரு. ஏதாவது முட்டாத்தனம் பண்ண தாத்தா அவன் தலையிலேயே சுற்றுவாருன்னு சொல்லி மிரட்டுறாப்ல. இந்தா அப்படின்னு சுத்தில கொடுத்து கீழே உட அப்படின்னு சொன்னதும் அவன் தான் இப்ப கீழே உடைக்க ஆரம்பிக்கிறான். அடிச்சு நொறுக்குறாப்ல. வாட்ஸ்அப்ல எதை அனுப்பினாலும் சென்டாக மாட்டேங்குது, சிக்னல் எடுக்கல. பேத்திக்கிட்ட சிக்னல் எடுக்கலங்கிறத நம்ம ஹீரோயின் தான் சொல்றாங்க. பேத்திக்கு லவர் ஒருத்தி இருக்காளாம், கேர்ள் ஃப்ரெண்டு. அவ கூட சண்டை போட்டாளா, இப்ப சாக போறமே, கடைசி வார்த்தை எதுவும் பேச முடியலன்னு வருத்தப்பட்டு இருக்கா பேத்தி. கண்டிப்பா நீ போய் உன் கேர்ள் ஃப்ரெண்ட பாப்ப, நான் வாக்கு கொடுக்குறேன்னு நம்ம ஹீரோயின் வாக்கு கொடுக்குறா. தோண்டி உள்ள கிடக்கிற எல்லாத்தையும் அள்ளி போட்டு அடுத்த ஃப்ளோருக்கு போக முடியுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு நம்ம புருஷங்காரன். இந்த பொண்ணு காலையில 4 மணிக்கு பாத்ரூம் போறதுக்காக எந்திரிச்சிருக்கா. அப்படி 4 மணிக்கு எந்திரிக்கும் போது இங்க சுவர் இருந்ததா அவ எடுத்து சொல்றா. அப்புறம் கேமரா மாதிரி வேற ஒண்ணு கிடைக்குது ஒரு டாய்ல இருந்து. இது உங்களோடதா அப்படின்னு தாத்தா கேட்டா, இது என்னோடது இல்ல, இந்த பில்டிங்கோட ஓனர் இருக்காருல அவர்தான் இந்த தீ பிடிச்சுக்கிட்டா அலாரம் அடிக்கிறதுக்காகன்னு சொல்லி இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு போனாரு. இதுக்குள்ள கேமரா இருக்கிறது தனக்கு தெரியாதா அப்படின்னு தாத்தா சொல்றாரு. இப்பதான் அந்த பில்டிங் ஓனர் மேல கொஞ்சம் சந்தேகம் வருது நம்ம ஹீரோவுக்கு. கிச்சன் பக்கம் இருக்கிற வேற ஒண்ணா உடைக்கிறாரு. ஓபன் பண்ணா அதுக்குள்ளேயும் கேமரா இருக்குது. ஸ்குவிட் கேம் மாதிரி வக்கரம் முடிச்ச சில பணக்காரங்க நம்மள இந்த மாதிரி அடைச்சு வச்சு நாம எப்படி தப்பிக்கிறோங்கிறத பார்த்து ரசிக்கிறாங்கன்னு புருஷங்காரன் புலம்பிட்டு இருக்கிறான். இது ஒரு கேம் மாதிரின்னு சொல்ல, கேமோட மாஸ்டர் அப்ப யாரு, இந்த பில்டிங்கோட முதலாளியா தான் இருக்கும்னு யோசிக்கிறாங்க. அப்ப அவர்கிட்டயே கேட்டுடலாமேன்னு அசால்ட்டா பேசுறாங்க நம்ம ஹீரோயின். அவரும் இதே பில்டிங்ல தான், இதோ இந்த சோத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற பிளாட்ல தங்கி இருக்கிறதா நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஒரு ஓட்டையை போட்டா அந்த பிளாட்டுக்கு போயிட முடியும். போடுறா ஓட்டைன்னு செங்கலை உடைச்சு ஓட்டையை போட்டாங்க. அவரோட பிளாட்டுக்குள்ள வந்தாச்சு. ஆனாலும் அவர் இருக்கிறாப்ல தெரியல, கொஞ்சம் ரத்தக்கரையா இருக்கிறாப்ல தெரியுது. என்னடா அது அப்படின்னு வந்து பார்த்தா அவரு இறந்து பணமா கிடக்குறாரு. அவரோட 2 கையையும் காணோம், யாரோ வெட்டி எடுத்திருக்காங்க. புருஷங்காரனுக்கு அதை பார்த்தா வாமிட்டு வராப்ல இருக்க, ஓடுறாரு. போய் வாந்தி எடுக்கிறார். சுத்தி முத்தி பார்த்தா அங்க கைகள் இருக்கிறாப்ல தெரியல. ஹீரோனுக்கு கொஞ்சம் பேனிக் அட்டாக் வராப்ல இருக்குது. பயப்படாத, நல்லா மூச்சை இழுத்து விடு, மூச்சை இழுத்து விடுன்னு போக்கஸ் பண்ண சொல்றாப்ல. அப்புறம் அங்க அவரோட மொபைல் கிடக்கும், அதை எடுத்துக்கிறாரு. அதுல ஏதோ ஒரு போட்டோ எடுத்திருக்காருன்னா கதவுல உருவாச்சுல அந்த கருங்கல் சோறு, அதான் போட்டோ எடுத்திருக்காரு கடைசியா. அப்ப கை இருந்திருக்குது, அதுக்கு பிறகுதான் கை இல்லாம போயிருக்குது போல. இந்த 4 பிளாட்டையும் ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு. கையை வெட்டி கொலை பண்ணவன் யாரு என்னன்னு தெரியல, கொலகாரம் இங்க இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கீழே தரைய ஓட்ட போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பெரியவர் மாத்திரை போட்டுட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் கீழே கிடக்கிற பேப்பர் நியூஸ் எடுத்து பாக்குறா. அதுல பக்கத்து ஊர்ல தீ எரிஞ்சிட்டு இருக்கிறதா படிக்கிறாள்ல, அந்த தீக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு கேக்குறா. ஆனா இந்த ஊர்ல இருந்து அது ரொம்ப தூரத்துல இருக்குது. அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஓங்கி அடிச்சதுல அந்த ஃப்ளோரே உடைஞ்சு எல்லாம் கீழே விழுகிறாங்க. யாருக்கு ஒன்னும் பெருசா அடிபடல, எல்லாம் எந்திரிச்சாச்சு. மேல இருந்து தாத்தாவும் பேத்தியும் ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப நாம கீழே போகணும்னு கூப்பிட தாத்தா எத்தனால வர முடியாதுங்கிறாரு. கீழே அந்த மாதிரி போக முயற்சி பண்ணா தான் கழுத்தெலும்பு நொறுங்கி போயிடுங்கிறாப்ல. அப்ப அவங்களை விட்டுட்டு போக மாட்டேங்கிறா பேத்தி. இல்ல நீங்க வந்தாகணும் கூப்பிட தாத்தா வேற வழி இல்லாம துப்பாக்கி எடுத்து இடுப்புல சொருகிக்கிட்டு கூட கிளம்புறதுக்கு தயாராயிட்டார். ஏணி போட்டு ஏணில மெதுவா அழகா சூப்பரா இறங்கி வந்துட்டாங்க. பார்த்தா இந்த ஃப்ளோருக்கு சொந்தக்கார ஒருத்தர் இருக்கிறான். உடனே பெரியவர் துப்பாக்கி எடுக்கிறார். ஆமா யார் நீங்கன்னு நம்ம ஹீரோயின் விசாரிக்கிறாங்க. இவர் பேரு யூரியா. இந்த பிளாட்டோட ஓனர் பேரு ஆண்டன். சாரி, இந்த பிளாட்டோட சொந்தக்காரர் பேரு ஆண்டன். அவரோட நண்பர் நானு. கொஞ்ச நாள் தங்கிட்டு போலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறேன். தூரத்து சொந்தம் அப்படிங்கிறாரு. ஆமா எதுக்கு மேல இருந்து ஃப்ளோரை உடைச்சுக்கிட்டு இறங்குறீங்கன்னு கேட்க, பில்டிங்ல இருந்து தப்பிச்சு போறதுக்கு இதான் ஒரே வழி, அண்டர் கிரவுண்ட்ல சுரங்கப்பாதை இருக்குன்னு சொல்ல அதை கேட்டுட்டு அவர் சிரிக்கிறார். உங்களுக்கு எல்லாம் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு அசால்ட்டா கேட்கிறார். கண்டமினேஷன் அப்படிங்கிறாப்ல. இந்த கொரோனா வர ஒரு வீடெல்லாம் கட்டுப்பாடோட இருக்கணும்னு அந்த வீட்டை தனிமைப்படுத்துவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த என்டையர் பில்டிங்குமே யாரோ தனிமைப்படுத்தி இருக்கிறதா சொல்றாரு. அப்படி எனக்கு ஃபீல் ஆகலங்கிறாரு தாத்தா. யுத்தமெல்லாம் பார்த்திருக்கிறாரா, அந்த மாதிரி இருந்தது இல்லைங்கிறாப்ல. சுத்தி உருவாக்கிற அந்த சுவர் வந்து ஒரு ஹைடெக் சுவரா. வெளியில ஏதோ பெருசா யுத்தம் மாதிரி ஏதாவது நடந்துட்டு இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு மாசடைஞ்ச நோய் ஏதாவது பரவிட்டு இருக்கலாம். அதுல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த சுவருன்னு இந்த ஆளு பாசிட்டிவா பேசிட்டு இருக்கிறார். ஆதாரம் இருக்கான்னு கேட்டா நியூஸ் பாக்குறது இல்லையான்னு கேட்கிறாரு அவரு. நியூ வேர்ல்ட் ஆர்டர்லாம் கேள்விப்பட்டது இல்லையா, அதுல ஒன்னா இருக்கலாங்கிறாப்ல பேசுறாரு. சரி, இந்த பிளாட்டோட ஓனர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்க, பெட்ரூம்ல செத்து போய் கிடக்கிறார். ஹார்ட் ஃபெயிலியரா, திடீர்னு மயங்கி விழுந்தவர் ஹார்ட் அட்டாக் ஆகி இறந்து போயிட்டதா சொல்றாரு. ஏற்கனவே பேஸ் மேக்கர் வச்சிருக்காரு, அது வேலை செய்யல போல. எஸ், அது ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அது பக்கத்துல மொபைலே போகும்போது கிளின்ச் ஆகும். இதயத்துல மிஷினை வச்சிருக்கிறவர் சாகத்தான செய்வார், செத்து போயிட்டார் போல. பேத்தி அங்க நிறைய ஏதோ பேப்பர்ஸா எழுதி கிடக்கிறத கவனிக்கிறா. நம்ம ஹீரோயின் அடுத்த ஃப்ளோருக்கு போலாமான்னு கேட்க, வேணா இருங்கிறாரு அவரு. தாத்தாவும் ஒரு கால் அவன் சொல்றாப்ல, வெளியில ஏதாவது ஒரு நோய் பரவி இருந்தா நம்ம உள்ளே இருக்கிறது நல்லது இல்லையாங்கிறாரு தாத்தா. மொத்த டீம் இப்ப 2ஆ பிரியுது. சிலர் உடச்சுக்கிட்டு கீழே போலாங்கிறாங்க, சிலர் இங்கேயே இருக்கலாங்கிறாங்க. ஆனா மெஜாரிட்டி உடச்சிட்டு கீழே போலாம் அப்படின்னு தான் முடிவெடுத்திருக்காங்க. பேத்தி ஒரு பேக தொங்க போட்டுக்கிட்டே தெரிவா, அதை நான் தூக்கிக்கிறேன்னு தாத்தா அதை தூக்கிறார். கீழே எழுதி கிடக்கிற அந்த பேப்பர்ஸ் எல்லாம் பேத்தி தான் எடுத்து பாக்குறா, கவனிக்கிறா. ஏகப்பட்ட கணக்கு கிரிக்கல்ஸ்னு எழுதி இருக்குது. இந்த பேப்பர்ல இருக்கிற ஐட்டத்தை எழுதுனது அவன் தானா, இறந்து போனவன். இந்த சுவர் என்ன ஏறுங்கிறத கண்டுபிடிக்கிற
முயற்சியில கொஞ்சம் நேரம் இருந்தான் போல. அப்புறம் இறந்து போயிட்டார். ஹார்ட் ப்ராப்ளம் ஆகி ஃபெயிலியர் ஆகி. அடுத்து அங்க இருந்து அடுத்த ஃப்ளோரை உடைச்சுக்கிட்டு அப்படியே சுத்தி முத்தியும் பாக்குறாங்க. சேஃபா தான் தெரியுது. ஏணி போட்டு கீழே இறங்குறாங்க. இதுதான் அந்த அண்டர் கிரவுண்ட் சுரங்கமா இருக்குமோ, அண்டர் கிரவுண்ட் ஷெல்டர்னு வாயில அந்த மாதிரி இருக்குது. அங்க லைட்டை போட்டு பாக்குறாரு. எஸ், இதே இடம் தான். அடுத்து நம்ம ஹீரோயினை கீழே கூப்பிடுறாரு. ஹீரோயின் இறங்குறாங்க. அவ இப்ப சுத்தியில வாங்கிட்டா. இப்போ இங்க இருக்கிற சுரங்கத்தை கண்டுபிடிக்கணும். ஏதோ டோர் போட்டு மூடப்பட்டிருக்கும். ஓங்கி எத்தனதுல டோர் திறந்துருச்சு. அதை தாண்டி போய்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல பேத்தி இப்ப கீழே இறங்குறா. அந்த ஃப்ளோர்ல இருக்கிற தூரத்து சொந்தம் அவன் அங்க இருந்து அப்படியே திட்டுத்தனமா அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கிறார். இவங்க அந்த சுரங்க பாதையை கண்டுபிடிச்சு அதுல தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருக்காங்க. அடுத்து ஒரு இரும்பு கிரில் கேட் இருக்குது. அதை சுத்திலால் அடிச்சு உடைச்சு திறக்கிறாங்க. அந்த ரூம்ல போய் லைட் போட்டு பாக்குறாங்க. எஸ், அந்த பக்கம் போறதுக்கான ஒரு வழி இருக்குது. அதான் மரச்சாப்ல நிறைய பெட்டி பெட்டியா ஏதோ அடுக்கி வச்சிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. இதை இப்ப திறந்தா அந்த பக்கம் சுரங்கம் அப்படியே நீண்டுகிட்டு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்னு போக வாய்ப்பு இருக்குது. அதை கண்டுபிடிச்சிட்டோன்னு சந்தோஷமா சொல்றாங்க. தாத்தா, பேத்தி, அந்த ஜோடி எல்லாருக்கும் சந்தோஷமா தான் இருக்குது. இந்த கிரிக்லியேட்ல இருக்கிற அந்த பூட்டை உடைக்கணும். அதை உடைச்சு திறந்து பார்த்தா வெளியில அதே மாதிரி கருங்கல் சுவர் இங்கே இருக்குது. இது எப்படி சாத்தியம்? இது அண்டர் கிரவுண்ட். பூமியோட தரமட்டத்துல இருந்து ஒரு 7-8 மீட்டர் கீழே இருக்கிறோம். அப்படி இருந்து இங்க இந்த மாதிரி சுவர் எப்படி வந்திருக்கும் இவனுக்குள்ளேயே ஒரே குழப்பமா இருக்குது. எல்லாம் பதட்டமாறாங்க. பதட்டத்துல அந்த புருஷங்காரன் சுத்தியில புடுங்கி நான் அந்த கதவை உடைக்கவே போறேன்னு நங்குன்னு இடிக்கிறான். ஏய், ஏகப்பட்ட அடி அடிக்கிற, சுத்தியில உடஞ்சிருச்சுன்னா நம்ம மாட்டிப்போம், வேண்டான்னு தடுக்கிறார். அப்பயும் அவன் கேட்க மாட்டான். அப்ப தாத்தா தான் துப்பாக்கி எடுத்து தலையில வச்சு சுற்றுவேன்னு மிரட்டின பிறகு அமைதியாகிறான். சாரி, மன்னிச்சிருக்கேன்னு சொன்னவன் டப்புன்னு பெரியவரோட இடுப்புல சொருகி வச்சிருந்த துப்பாக்கியை பிடுங்கி கதவுல கண்ணா பின்னாடு சுடுறான். அப்படி எத்தனை தடவை சுட்டான். அந்த தோட்டா எதுவுமே அந்த சவத்துல, அந்த கருங்கல் சவத்துல போய் மோதவே இல்லை. எல்லாம் குனிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. எல்லாம் வேகமா குனிய முயற்சி பண்றாங்க. ஆனா பெரியவரால வேகமா குனிய முடியுமா? அந்த கேள்வி இருக்குது. ஹீரோ ஹீரோனுக்கு ஒன்னால, பேத்திக்கு ஒன்னாகல. தாத்தா குனியவே இல்லை. பொத்துன்னு கீழே விழுகிறார். நெஞ்சிலேயே குண்டடி பட்டுருச்சு. பாவம். இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டான்னு அந்த புருஷங்காரனை பேத்தி சத்தம் போடுறா, திட்டுறா. கொஞ்ச நேரத்துல பேத்தி மடியிலேயே தாத்தா இறந்து போயிடுறாரு. பாவம். தன்னால ஒரு உசுறு போயிடுச்சேன்னு புருஷங்காரன் இங்க அழுதுட்டு இருக்கிறான். எல்லாம் சோகமா கிடக்குறாங்க. அந்த தூரத்து சொந்தமோ, நல்ல வேலை உங்களுக்கு ஒன்னும் ஆகல, இல்ல நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு பாசிட்டிவா பேசுறாரு. அவர் பேசுறதை காட்டல, வாய்ஸ் ஓவர்ல மட்டும் அவர் வாய்ஸை காட்டுறாங்க. எல்லா பேரும் அவரோட பிளாட்ல தான் உட்கார்ந்து இருக்காங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்னு அந்த பொண்டாட்டி கேட்கிறா. சின்ன வயசுல அந்த அம்மா ஒரு சைக்கிள் விபத்துல 2 நிமிஷம் இறந்து போய் அப்புறம் மறுபடியும் முழிச்சாங்களாம். மரணத்தை தொட்டுட்டு வந்த இந்த மாதிரி அனுபவம் யாருக்காவது இருக்கா அப்படின்னு அவ கேட்கிறா. பேத்தியோ தன் அம்மா கேன்சர்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்களாம். அப்படி அவங்க இறக்கும்போது அவங்க கூடயே இருந்ததா பேத்தி சொல்றா. இந்த பக்கம் நம்ம தூரத்து சொந்தமோ தான் சில பேரை கொண்டு இருக்கிறதா சொல்றாரு. தான் ஒரு போலீஸ்காரரா ஆன் டியூட்டில குற்றவாளிகளை நான் சுட்டு கொண்டது உண்டுங்கிறாரு. என்கவுண்டர் பண்ணது உண்டா. ஆனாலும் அதை நினைச்சு இப்பயும் வருத்தப்படுறதா சொல்றாரு. தாத்தாவுக்கு நடந்ததுக்கு நீ தான் பொறுப்புன்னு அவனை திட்டிக்கிட்டே இருக்கிறா பேத்தி. சுட்ட தோட்டா திரும்ப வரும்னு எனக்கு எப்படி தெரியும்னு அவன் கேட்கறாங்க. அவன கேள்விதான். மன்னிச்சிருன்னு பல தடவை கேட்டுட்டான். அடுத்து நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க 2 பேருக்கிட்ட அந்த தூரத்து சொந்தம் போலீஸ்காரர் கேட்கிறார். உங்களுக்கு அந்த நியர் டெத் அனுபவம் ஏதாவது இருக்குதான்னு. ஹீரோ வேண்டாங்கிறாப்ல தலையசைக்கிறார். ஹீரோயினோ நாங்க எங்களோட குழந்தையை இழந்துட்டதா அந்த பிளாஷ்பேக் அந்த உண்மையை சொல்றாங்க. இல்ல அதை பத்தி பேச வேண்டாம்னு ஹீரோ சொன்னாலும் கேட்கல. ஹீரோயின் வயிற்றுல இருந்த கரு கலைஞ்சிட்டதா சொல்றா. உடனே அவன் கோவப்பட்டு கிளம்புறான். நான் தான் பேச வேண்டாம்னு சொன்னேன்ல அப்படின்னு கோவப்பட்டு கிளம்புறான். அவங்க 2 பேருக்குள்ள உள்ள வாக்குவாதம். இங்க நம்ம ஹீரோ பண்ண தப்பு என்னன்னா, குழந்தை இறந்து போயிடுச்சுல்ல, கரு கலைஞ்சு போயிடுச்சுல்ல, மனைவிக்கு ஆறுதலா 4 வார்த்தை பேசணும்ல, அதை விட்டுவிட்டு கம்ப்யூட்டர்ல உட்காந்து கேம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டானா. ஏதாவது பேசலான்னு வந்தா அப்புறம் பேசலாம், அப்புறம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே போனானா. கடந்த 2 வருஷமா அந்த வேதனையை இவ உள்ள போட்டு குலுங்கி இனியாவது நிம்மதியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்பயே அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சத்தம் போடுறான். ஆறுதல் சொல்ல கூட இருப்பேன்னு பார்த்த இடத்துல நீ கேம்னு இருந்து விலகி ஓடிக்கிட்டு இருந்த அப்படிங்கிறா. யாருமே உன்னை நெருங்க முடியாத அளவுக்கு உன்னை சுத்தி நீ ஒரு சுவரை கட்டிக்கிட்ட. எப்பவுமே நீ அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்து திருந்தினதும் கிடையாது, திருந்த முயற்சி பண்ணதும் கிடையாதுன்னு மனசுல இருக்கிற எல்லாத்தையும் மொத்தமா கொட்டிட்டு போற. அதெல்லாம் கேட்டு இவனுக்கு அழுகையே வந்துருச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அப்புறம் பாத்ரூம் பக்கம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு யோசிக்கிற சமயம் ஒன்னு அவனுக்கு கிளிக் ஆகுது. ஏதோ ஒன்னு அவனுக்கு தோணுது. நாம சும்மா இங்க உட்கார்ந்துட்டு இருக்காம வெளியில போறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணுங்கிறாப்ல. இந்த பில்டிங்கோட ஓனர் இருக்காருல்ல, அவரோட அபார்ட்மெண்ட்ல நாம ஏதாவது தேடி பார்ப்போம். இந்த ரெனோவேஷன் சம்பந்தப்பட்ட திட்டமோ, பேப்பர்ஸோ, அக்ரிமெண்டோ, சிசிடிவி ஃபுட்டேஜோ ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பில்டிங்கோட ஓனரோட பிளாட்டுக்கே போய் இவங்க தேடிட்டு இருக்காங்க. தூரத்து சொந்தமோ இறையும் கண்டுக்காம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். சீட்டு கட்டு இருந்தா கொடுங்க, கேரம் போர்டு இருந்தா எடுத்துட்டு வாங்க விளையாடுவோங்கிறார். அவருக்கு தப்பிச்சு போகணுங்கிற எண்ணமே இல்ல. பேத்தியை சாப்பிட சொல்லி கேட்க அவளுக்கு பீன்ஸ்னா பிடிக்காதான். அதான் அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறார். அந்த சோத்துல ஒரு 4 பெரிய சதுரம் இருக்கும். அந்த சதுரத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா. அங்க எழுதி கிடக்கிற ஒரு பேப்பர், அந்த பேப்பர்லயும் இதே டிராயிங் வரையப்பட்டிருக்குது. அந்த தூரத்து சொந்தத்தோட நண்பர் ஒருத்தர் இருந்தார்ல அந்த பிளாட்ல, அவர் இதை என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணவர் தான். வரைஞ்செல்லாம் வச்சிருந்த ஒரு பாவம் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டார். இங்க பில்டிங் ஓனரோட பிளாட்டை சல்லடை போட்டு மித்த ஆட்கள் தேடிட்டு இருக்காங்க. தேட குப்பைகளை பத்தி தான் இருக்குது. இவங்களுக்கு தேவையானது எதுவும் கிடைக்கல. இங்க ஒரு ரூமையே மறைச்சு வச்சிருக்காப்ல, டெக்கரேட் பண்ணி மறைச்சு வச்சிருக்காப்ல தெரியுது. பாக்குறதுக்கு ஒரு டோர் மாதிரி இருக்கிறதா நம்ம ஹீரோ சொல்றான். அதே சமயம் புருஷங்கார வேற எதையும் எடுத்துட்டு வர்றார். இது என்னது வித்தியாசமா இருக்குன்னு நீட்டுறார். ஒரு ரிமோட் மாதிரி இருக்குது. அதுல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்
போட்டு வைக்கிறாப்ல ஒரு இடம் இருக்குது. அதை அமுக்கும் போது அந்த பக்கம் அந்த கருங்கல் சவத்துல இருந்து ஒரு சத்தம் வருது. 1 to 9 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. உடனே நம்ம ஹீரோ தனக்கு மாவு வேணும்னு கேக்குறாரு. மைதா மாவா கோதுமை மாவா தெரியல. கீழே பார்த்தா அந்த போலீஸ்காரரோட பிளாட்ல தூரத்து சொந்தக்காரர் இருக்காருல்ல, அங்க இறந்து போனவரோட விசிட்டிங் கார்டு ஒன்னு இருக்குது. அதுல நானோ டிஃபென்ஸ்னு போட்டிருக்குது. நானோ டெக்னாலஜியை பயன்படுத்தி டிஃபென்ஸ் பண்றது, பாதுகாத்துக் கொள்வது எப்படிங்கறத பத்தி எல்லாம் அவர் ஒரு கம்பெனில வேலை பார்த்திருக்காரு போல தெரியுது. ப்ரோக்ராம் எழுதுவாரா, ஒரு ப்ரோக்ராமர் அவரோட வேலை பத்தியோ கம்பெனியை பத்தியோ தெரியுமான்னு கேட்டா தூரத்து சொந்தக்காரர் தெரியாதுங்கிறாப்ல. வேலையை பத்தி அவன் எப்பவுமே பேசுனது இல்லங்கிறாப்ல. பேச மாட்டாரா இல்ல அவருக்கு பேசுவதற்கே அனுமதி இல்லையான்னு கேட்டா தெரியலன்னு தலையசைக்கிறார். ஏன்னா இறந்து போயிட்டார்ல, இருந்தா தானே ஏதாவது விசாரிக்க முடியும், கேட்க முடியும். அப்புறம் டிராயரை ஓபன் பண்ணா ஒரு லேப்டாப் கண்ணாமண்ணான்னு உடஞ்சு போய் கிடக்குது. ஏதோ டென்ஷன்ல லேப்டாப் எடுத்து அந்த சுவத்துல ஓங்கி அடிச்சு உடைச்சு விட்டாரா. அடுத்து இன்னொரு பேப்பர்ல கோடுன்னு எழுதி இருக்குது. இது திறப்பதற்கான கோடா அப்படின்னு அவங்க விசாரிச்சுட்டு இருக்க இந்த பையன் சிரிக்கிறான். அதை திறக்க முயற்சி பண்ணீங்கன்னா ஏதாவது ஆபத்து வெளியில இருந்து உள்ள வரும், ஆபத்தான கதிர்வீச்சு வரலாம், இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா அந்த ரிமோட்ல மாவெடுத்து ஊதுனதுல ஒரு 4 நம்பர் மேலதான் பல தடவை அமுக்கி இருக்காங்க போல தெரியுது. இந்த 4 நம்பரை வச்சு ஒரு 24 காம்பினேஷன்ல அந்த நம்பர்ஸை போட முடியும். இந்த 24 காம்பினேஷன்ல ஏதோ ஒரு காம்பினேஷன் அந்த கருங்கல் சோரை ஓபன் பண்றதுக்கு உதவியா இருக்கும்னு நம்புறாங்க. உடனே அந்த பொண்டாட்டிக்காரி எல்லாரையும் கூட்டு வர 2 கிளம்புறா. பொண்டாட்டிக்காரி கீழே வந்து ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் மேல வாங்கன்னு கூப்பிடுறாங்க. தூரத்து சொந்த போட போறாரு மேல. நான் இங்கே இருக்கிறேன்னு பேத்தி அந்த பிளாட்லயே இருந்துக்கிறா. ஆக்சுவலா இவங்க ஓபன் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது அந்த கருங்கல் சோரை இல்ல, ரகசிய அறை ஒன்னு இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சாங்க இல்ல, அந்த ரகசிய அறையோட கதவு தான். அந்த 24 காம்பினேஷன்ல ஒவ்வொரு காம்பினேஷன் அடிச்சு பார்க்கும்போது ஒரு கட்டத்துல டோர் திறந்துருது. ஹலோ யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு உள்ள போறாங்க. ஹீரோ கையில துப்பாக்கி இருக்குது, புருஷங்காரன் கையில துப்பாக்கி இருக்குது. இங்க வந்து பார்த்தா உள்ளதான் அந்த சிசிடிவி கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. எல்லாரோட பிளாட்லயும் கேமரா வச்சு வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கா இந்த பில்டிங்கோட முதலாளி. இவங்களும் வந்துட்டாங்க. என்ன ரெக்கார்டா இருக்குங்கிறத செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த புருஷன் ஜாதி கொஞ்சம் மாதிரி இருந்திருப்பாங்க, அதை எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி விட்டாரு அவங்க கேட்டுக்கிட்டதுனால. அப்புறம் பகல்ல ஃபுல்லா ஜன்னலுக்கு அந்த பக்கத்துல வெளிச்சம் நல்லாவே வந்துகிட்டு இருக்குது. அப்ப சுவர் இல்லைன்னு அர்த்தம். அப்புறம் திடீர்னு ஒரு நொடி தான் சுவர் உருவாகி இருக்குது. ஒரே நொடியில திடீர்னு நம்ம தூரத்து சொந்தம் அங்க இருந்து பின்னாடி கிளம்பி வந்துடுறாரு. சொல்லாம கொள்ளாம இறந்து போனவர் கோடுன்னு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்காரு. அதை டீ கோடு பண்ணணும். அது என்ன ஏதுன்னு சொல்றதுக்கு ஒரு உயிரோட இருந்தா நல்லா இருந்திருக்கும். இறந்து போயிட்டார் பாவம். அப்புறம் நம்ம பேத்திக்கு ஒரு சந்தேகம். இறந்து போனவரோட கழுத்துல ஒரு துணி சுத்தி இருக்கும். அந்த துணியை விலக்கி பார்த்தா கழுத்தை நெரிச்சு யாரோ கொலை பண்ணிருக்காங்க. ஹார்ட் அட்டாக்ல செத்தாப்ல தெரியல. கொன்னது மேபி அந்த தூரத்து சொந்தமாக இருக்கலாம். அவர் வேற பின்னாடி வந்து நிக்கிறார். இந்த பக்கம் பின்னாடி திரும்பி பார்த்தா தூரத்து சொந்தத்தை காணோம். புருஷக்காரன் தான் என்ன அவனை காணவேன்னு தேடி இந்த பக்கத்துல வராப்ல. கீழே பிளாட்டுக்கு வந்தா பேத்தியும் காணோம். சத்தம் போட்டுக்கிட்டே சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காரு. இங்க சிசிடிவி கேமரால பார்த்தா இறந்து போனவரு அந்த கருங்கல் சோறு இருக்கிற பக்கத்துல போறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு வெளிச்சம் அவர் மேல அந்த பக்கத்துல கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? அவர் கதவை திறந்திருக்கிறாரு, வெளியில இருக்கிற அந்த வெளிச்சம் பட்டிருக்குதுன்னு அர்த்தம். கண்டிப்பா அவர் அப்ப கதவை திறந்திருக்கிறாரு. திறந்திருக்கிற அந்த திறமை, திறக்கிற அந்த சக்தி அவருக்கு இருந்திருக்குது. ஆனா அவர் எப்படி திறந்தாருங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க மேல. இங்க பெட்ரூம் பக்கம் வந்து பார்த்தா பேத்தி கட்டிலுக்கு பக்கத்துல கீழே செத்து போய் கிடக்குறா. அந்த கோடு பேப்பரையும் எரிச்சிட்டாரு அவரு. அட பாவி, அவளை கொன்னுட்டியடா அப்படின்னு இவர் கோவப்படுவார். இவன் ஒரு சைக்கோ, நம்மளை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த சுவரு, இதை யாரும் திறக்க கூடாதுங்கிறாப்ல. இந்த பக்கம் வீடியோ ஃபுட்டேஜ்ல கழுத்தை நெரிச்சு தான் நண்பரை அந்த டோரை திறந்தவன கொலை பண்ணிருக்காங்கிறத சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்துட்டு துப்பாக்கியோட ஓடியாரார். விடு இல்லைன்னா சுற்றுவேன்னு மிரட்டுறாரு. அதுக்குள்ள இவரை தள்ளி விட்டுட்டு துப்பாக்கியை பிடிச்சிடறான். துப்பாக்கியை தட்டி விட்டுட்டு ஓங்கி 2 குத்து. அப்புறம் கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிட்டார். துப்பாக்கி எட்டுற தூரத்துல தான் இருக்குது. அதுக்குள்ள நம்ம புருஷங்காரன் போய் மூஞ்சில ஓங்கி ஒரு எத்து பொத்துரு கீழே விழுந்தாப்ல. துப்பாக்கியை புருஷங்காரன் கையில எடுத்துட்டார். கத்தியை நம்ம ஹீரோ கையில எடுத்துட்டா. இல்ல வேணா சுட வேணா, வெளியில எப்படி போறதுங்கிறது மேபி இவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னதும் சிரிக்கிறான். தலையில ஓங்கி ஒரு அடி வாங்கிட்டான். கைய காலை உடம்பு கண்ணாமண்ணான்னு சுத்தி கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவன் ஒரு புக் படிக்கிறான் போல. 3ஆம் உலக போரை பத்தி, வேர்ல்டு நியூ ஆர்டரை பத்தி, இப்படி பல விஷயங்கள் எழுதியிருக்கும். கிறுக்கு பைய எதையோ படிச்சுக்கிட்டு சைக்கோ மாதிரி இருக்கிறான். இந்த பக்கம் அந்த காதல் ஜோடி கொஞ்சிக்கிட்டே இருக்கும். துப்பாக்கியை கையில கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் அவனை பார்த்து கொஞ்சம் சொல்லிட்டு கிளம்புறாரு. கோடு இருக்கிற அந்த பேப்பர் அரைவரையா எரிஞ்சு போய் கிடக்குது. ஹீரோயின் அதை எடுத்து டீகோட் பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. பொண்டாட்டிக்காரியோ சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஏதாவது ரெக்கார்டா இருக்குதான்னு பாக்குறேன்னு போயிருக்கிறா. இந்த பக்கம் இவங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணிருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மேபி இறந்து போய் கிடக்குறாருல, ஹார்ட் அட்டாக்லன்னு சொன்னாங்கல்ல, கழுத்து நெறிபட்டு செத்து போய் கிடந்தாருல, அவரும் ஏதோ ஒரு நானோ டெக்னாலஜி கம்பெனிக்காக வேலை பார்த்திருக்காரு. அவரை ஒழிச்சு கட்டுறதுக்காக இந்த தாக்குதலை நடத்திருக்கலாம்னு யோசிக்கிறாங்க. விசிட்டிங் கார்டுல அந்த கம்பெனியோட பேர் இருக்கும். இந்த நானோ டெக்னாலஜி கம்பெனி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். எந்த ஏரியா பக்கம் தீ பிடிச்சது, பக்கத்து ஊர்ல தீ பிடிச்சது நாம கேள்விப்பட்டு இருக்கிறோம்ல, அந்த தீ பிடிச்ச அந்த ஏரியா பக்கம் தான் இந்த கம்பெனி இருக்குங்கிறத சொல்றாரு அவர். அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இறந்து போனவர் என்ன பண்ணிருக்காருன்னு பழைய சிசிடிவி வீடியோஸ் எல்லாம் ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் ஒரு ப்ரோகிராமர் ஏதோ ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி தான் போன்ல ஏத்துறத பார்த்திருக்கிறார். அப்புறம் இந்த பையன் அவரை கொண்டு போட்டுட்டு இருக்கிற பேப்பரை கிழிச்சு போட்டு அவரோட போனையும் உடைச்சு போட்டிருப்பான். இருந்தாலும் அந்த உடஞ்சு போன போன் எடுத்து அதுல இருந்து அந்த ஆப்பை எக்ஸ்போர்ட் பண்ணி தான் போன்ல இம்போர்ட் பண்ணி இன்ஸ்டாலும் பண்ணிக்கிறார். அந்த ஆப்பை கதவுக்கு பக்கத்துல போய் ஓபன் பண்ணா ஒரு 4 ஸ்கொயரை மட்டும் ரொம்ப அழகா காட்டுது. ஒவ்வொரு பட்டனையும் அமுக்கும் போது வெளிச்சம் விதவிதமா பளிச்சு அடிக்குது. இந்த வெளிச்சத்தை தான் நம்ம சிசிடிவில கவனிச்சிருப்போம் போல தெரியுது. இவங்க அமுக்குற ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒவ்வொரு விதமான வெளிச்சம் அடிக்கும். தோராயமா அவங்க ஒரு 4 பட்டன் அமுக்குறாங்க. பார்த்தா
அந்த டோர் அப்படியே ஓபன் ஆகி ஒரு போர்ட்டல் ஓபன் ஆறாப்ல தெரியுது. அந்த பொண்ணு போய் அதுல கையை விட்டு பாக்குறா. ஒரு விரல விடுவா, இதமா தெரியுதுங்கறா. 5 விரல உள்ள விடுறா, இதமா தெரியுதுங்கறா. அடுத்த கொஞ்ச நேரத்துல கை ஸ்டக் ஆகிச்சு, வெளியில வர மாட்டேங்குது. இழுக்க முயற்சி பண்றாங்க, இழுக்க முடியல. இவனும் ஓடி போய் இழுக்கிறான் புருஷங்காரனும். அதுக்குள்ள பார்த்தா கால் உள்ள போயிடுது, இடுப்பு உள்ள போயிடுது. மொத்தமா இழுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போதே மறுபடியும் டோர் உருவாக ஆரம்பிச்சிருது. டோர் உருவாகி வர அவ இடுப்பு அப்படியே நொறுங்கி போய் சவத்துக்கு இந்த பக்கத்துல இவங்க இழுக்கிற அந்த பாடி மட்டும் துண்டா வந்து விழும். அந்த பக்கம் இடுப்புக்கு அந்த பக்கத்துல இருந்த காலுகள் எல்லாம் அந்த பக்கம் விழுந்துரும் போல சம்பவ இடத்திலே செத்து போறா. இதையெல்லாம் பார்த்து அந்த தூரத்து சொந்தம் ரொம்ப ரசிப்பான், சிரிப்பான். அதை பார்த்து அந்த ஆத்திரத்துல கோவத்துல நேரா போய் அந்த ஆளை சுட்டு கொண்டு விட்டு துப்பாக்கி எடுத்து தன்னைத்தானே வேற சுட்டுக்கிறாரு. அந்த சீனை நமக்கு காட்டல, ஒரே இருட்ட மட்டும் தான் காட்டுறாங்க. மேபி புருஷங்காரன் அவரு இறந்து போயிருப்பார் போல தெரியுது. எல்லாம் செத்துட்டாங்க. இங்க மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோ ஹீரோயின் மட்டுமே. இறந்து போனவங்களுக்காக கொஞ்ச நேரம் அழுது பேசி ஈசிட்டு மறுபடியும் இங்க இருந்து தப்பிச்சு போல முடிவு பண்றாங்க. அவன் கையில உட்காந்துட்டு இருக்க எங்க இருந்து பறந்து போகுது. வா தப்பிக்க முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் முயற்சி பண்ண போறாங்க. ஏற்கனவே ஒரு மாதிரி அமுக்கனால மேல இருந்து அமுக்கிட்டே வந்தான். 4 பட்டனை வச்சு 24 காம்பினேஷனை உருவாக்க முடியும். இந்த 24ல ஒரு காம்பினேஷன் கரெக்டான காம்பினேஷனா இருக்கும், மீதி 23 தப்பாக இருக்கலாம். போன தடவை அந்த தப்பான ஒன்றை தான் கிளிக் பண்ணிருப்பாங்க. இந்த தடவை வேற காம்பினேஷனா அவன் அமுக்கி பார்க்கறான். ஒன்னும் நடந்தாப்புல தெரியல. அடுத்த காம்போவை அமுக்கி பார்க்கறான். இங்க தான் நம்ம ஹீரோயின் ஒன்ன கவனிக்கிறாங்க. 4 பட்டன் இவங்க அமுக்குறாங்க. ஒவ்வொரு பட்டன் அமுக்கும் போது ஒவ்வொரு விதமான ஃபிளாஷ் வருது. ஒவ்வொரு பட்டனுக்கும் ஃபிளாஷ் அடிக்கிறது வித்தியாசப்படுதுங்கிறத ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. மேல டாப்ல இருக்கிற பட்டன் அமுக்கும் போது 2 ஃபிளாஷ் அடிச்சது. அடுத்த பட்டன் அமுக்கும் போது 4 ஃபிளாஷ் அடிச்சது. அடுத்த பட்டன் அமுக்கும் போது 6 ஃபிளாஷ் அடிச்சது. இறந்து போனவர் இந்த கதவை ஒரு தடவை முயற்சி பண்ணி ஓபன் பண்ண முயற்சி பண்ணும்போது இந்த மாதிரி லைட் வெளிச்சம் பளிச்சு பளிச்சுன்னு வெளியில அடிச்சிருக்கும். அவர் என்ன பட்டன் அமுக்குனாருங்கிறதெல்லாம் சிசிடிவி கேமரால இல்ல, ஆனா என்ன மாதிரி வெளிச்சம் வெளியில வந்ததுங்கிறது சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கும். சோ அதை பார்த்தோம்னா எந்த வரிசையில நம்ம பட்டன் அமுக்கணுங்கிறத கண்டுபிடிச்சிடலாங்கிற ஐடியாவை எடுத்து சொல்றா. இந்த ஐடியா நமக்கு எப்பயோ வந்துருச்சு, அவ இப்பதான் எடுத்து சொல்றா. ஃபிளாஷ் அடிக்கிற அந்த விதத்தை வச்சு இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இதுதான் சரியான வரிசைன்னு. ஆனா அதே சமயம் இங்க கட்டி வைக்கப்பட்டிருக்கிற அந்த தூரத்து சொந்தம் முழிக்கிறான். இன்னும் சாகல போல பயபுள்ள முழிச்சுதான் இருக்கிறான். இந்த பக்கம் ரெடியான சொல்லி ஓபன் பண்ண பொருள்ல கத்தி எடுத்துட்டு வந்து அவனை வெட்ட பாக்குறாரு. அடின்னு அடிக்கிறாரு தூரத்து சொந்தம். ஓங்கி குத்துனதுல மயங்கி விழுந்துட்டா ஹீரோ. அவருக்கு மூக்குல நல்லா அடிபட்டு இருக்கும். அப்படியே கொலவெறியோட நம்ம ஹீரோயினை மறைச்சு பாக்குறாரு. ஏற்கனவே பேத்தியவே சின்ன பொண்ணு கூட பார்க்காம கழுத்து நெரிச்சு கொலை பண்ணிருக்கான். அவனுக்கு பயந்துகிட்டு அப்படியே பின்னாடியே போறாங்க. கீழே அந்த ஓட்டையில பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. அண்டர் கிரவுண்ட் ஷெல்டர்ல அந்த குப்பைகளுக்கு மேல போய் விழுந்துடுறாங்க. சத்த வரக்கூடாதுங்கிறான். அப்போ பின்னாடி இருந்து ஓடியாந்து ஒரு எத்து பொத்துன்னு உள்ள போய் விழுந்தார். அப்புறம் அவன் மேலேயே எகிரி ஒரு குதி. ஹீரோயினை தூக்கிட்டு அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. கத்தியோட அவ விரட்ட ஆரம்பிக்கிறான். இந்த சண்டை காட்சியில நீங்க பார்க்கும்போதே ஒரு மேட்டரை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த தூரத்து சொந்தத்துக்கும் கதவை ஓபன் பண்ண மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டான்ல அந்த ப்ரோகிராமர், அவனுக்கும் 2 பேருக்கு நடுவில் என்ன பிரச்சனை எதுக்காக அவரை கொண்டாருன்னா அவர் வேலை பார்க்குற கம்பெனி தான் இந்த டெக்னாலஜியை உருவாக்கி இருக்கும், இந்த நானோ டெக்னாலஜியை. ஆனா இது அழிவுக்காக இல்ல, பாதுகாப்புக்காக. வெளியில இருந்து ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா அந்த ஆபத்துல இருந்து அந்த பில்டிங்கை பாதுகாக்கிற டெக்னாலஜி தான் அது. அப்படித்தான் அந்த டெக்னாலஜி பில்டிங்கே கவர் பண்ணி ஒரு ஷீல்டை உருவாக்கி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஷீல்டு உருவாகுதுன்னா வெளியில உலக போர் நடந்திருக்கலாம், இயற்கை சீற்று நடந்திருக்கலாம், ஏதோ ஒரு ஆபத்து இருக்கலாம், அதனாலதான் மூடி இருக்குது அப்படிங்கிறது இந்த தூரத்து சொந்தத்தோட நம்பிக்கை. ஆனா அந்த புரோகிராமரோட நம்பிக்கை என்னன்னா, இல்ல இந்த பில்டிங்ல ஏற்பட்ட ஒரு தீ விபத்து இந்த பில்டிங்ல இல்ல, அங்க பக்கத்து ஊர்ல ஒரு தீ விபத்து ஏற்பட்டதுல அது அந்த டெக்னாலஜி கம்பெனி கிட்ட, அந்த டெக்னாலஜி கம்பெனியோட ஃபேக்டரியில ஏற்பட்ட தீ விபத்து. அந்த விபத்துனாலதான் ஏதோ டீபக் ஆகி நம்ம வீட்டை சுத்தி இந்த மாதிரி சீல்டு உருவாகி இருக்கிறது அவரோட நம்பிக்கை. அதனால அதை சரி பண்ணி ஓபன் பண்ணணுங்கிறது புரோகிராமரோட எண்ணம். ஆனா தூரத்து சொந்தம் இல்ல, வெளியில ஏதாவது உலக யுத்தம் நடந்திருக்கலாம், இல்ல ஒரு பெரிய தொத்து நோய் பரவி இருக்கலாம், ஏதோ ஒரு பயாலஜிக்கல் அட்டாக்கா இல்ல பாம் அட்டாக்கா அணு ஆயுத அட்டாக்கா எது வேணாலும் வெளியில நடந்திருக்கலாம், அதனால திறக்க விட மாட்டேன்னு இவன். டே இல்லடா, கம்பெனியில நடந்த தீ விபத்துனால தாண்டா இது நடந்திருக்குன்னு சொல்ற இவர். ஆனா தன்னோட நம்பிக்கையில ரொம்ப தீவிரமா இருந்ததுனால அவரையே கொண்டு போட்டான். இப்போ இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு நம்ம ஹீரோவையும் கொல்றதுக்காக கத்தி எடுத்து ஆல்மோஸ்ட் குத்த போற சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த பிளாஷோட கவுண்ட் வச்சு ரொம்ப அழகா கதவை திறந்து விட்டா. இவனோ கத்தியை பிடிச்சுக்கிட்டு நீ போயிடு தப்பிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவ போறாப்புல தெரியல. அதுக்குள்ள கத்தியால ஓங்கி ஒரு குத்து போக சுத்தில வச்சு பின்னந்தலையில ஓங்கி ஒரு அடி, அவ்வளவுதான். ஆளு சாப்டர் க்ளோஸ் நினைக்கிறேன், விழுந்துட்டாரு. அடுத்து நம்ம ஹீரோவை தூக்கி விடுறாங்க. வா போலான்னு டோர் ஏற்கனவே ஓபன் ஆயிடுச்சுல, அந்த டோர் வழியா அவங்க வெளியில வராங்க. சுத்தியிலோட வேகமா வெளியில வராங்க. இப்படி அவங்க வெளியில வந்த பிறகுதான் யாரு சொன்னது கரெக்ட்னு நமக்கு தெரிய வரும். அந்த தூரத்து சொந்தம் அவ சொன்னது கரெக்டா இல்ல அந்த புரோகிராமர் இறந்து போனார்ல இது கம்பெனில ஏற்பட்ட நெருப்புனால நடந்த விபத்துன்னு அவர் சொன்னது உண்மையானு தெரிய வரும். ஒரு வழியா லைட் அடிச்சுக்கிட்டே இவங்க வெளியில வராங்க. இன்னும் ஃபுல்லா வெளியில வரல, சூரிய வெளிச்சம் நல்லா உள்ள வருது. சுத்தியில போட்டு வேகமா வெளியில போறதுக்காக ஓடுறாங்க. போனையும் போட்டாங்க. எதுவும் முக்கியம் இல்ல, உசுர்தான் முக்கியம், வெளியில வரதான் முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு வழியா வெளியில வராங்க. ஒரு வழியா வெளியில வந்து பார்த்தா அட பாவமே என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. உலகத்துல இருக்கிற அத்தனை பில்டிங்கையுமே அந்த கருங்கல் சுவர் கவர் பண்ணிடுச்சு. இவங்க மட்டும்தான் அவங்களோட பில்டிங்ல இருந்து தப்பி வெளியில வந்திருக்காங்க. வேற யாருமே உள்ள இருந்து தப்பி வெளியில வரல. ஆக மொத்தம் கடைசியில யாரு சொன்னது சரி அப்படிங்கறதுல தெரிஞ்சுக்கிறதுல ஒரு குழப்பம் இருக்குது. அது கிளைமேக்ஸ்ல நமக்கு தெரிய வந்துடும். அவங்களே வாய்ஸ் ஓவர்ல ரொம்ப தெளிவா கிளைமேக்ஸ்ல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த அம்மாவோட அந்த கார் ஒன்ன ரெடி பண்ணி கொண்டு வந்தால பிங்க் கலர் வண்டி, அந்த வண்டி எந்த
டேமேஜ் இல்லாம நல்லா இருக்குது பாருங்க. இந்த வண்டியில ட்ரிப் போறதுக்கு தேவையான எல்லா ஐட்டங்களும் சப்ளை, சாப்பாடு உட்பட எல்லாமே ரெடியா இருக்குது. இனி இவங்கள மாதிரி தப்பி வந்தவர்களை தேடி இவர் போகணும். அவங்களோட சேர்ந்து மறுபடியும் இந்த மனித இனத்தை புதுசா உருவாக்கணும். ஒரு கம்யூனிட்டியா, ஒரு கூட்டமா வாழணும். ஆனா ரொம்ப காலமா ஒரு ட்ரிப் போகணும், வேலையை விட்டுலாம் விட்டுட்டு போகணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல, அந்த ட்ரிப் அமைய இத்தனை வருஷம் ஆயிப்போச்சு. இன்னைக்கு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கீரை போட்டு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே கேமரா வானத்துல போக்கஸ் ஆகி மேல போகும்போது அங்கங்க ஹெலிகாப்டர்ஸ் பறக்கிறத நீங்க கவனிக்கலாம். அப்போ நிறைய பேர் உயிரோட இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஹெலிகாப்டர்ல யாராவது உதவி கேட்டு வராங்களா, அவங்களுக்கு உதவி பண்ணலாம் தான் சுத்தி தெரியுதுன்னு அர்த்தம். ஆனா பில்டிங்னு என்ன ஒண்ணு இருந்தாலும் அதையெல்லாம் அந்த கருங்கல் சுவர் மூடிடுச்சு. எங்க இந்த நாட்டுல இருக்கிற எல்லா பில்டிங்லயுமே அந்த கருங்கல் சுவர் மூடிடுச்சு. இப்பதான் வாய்ஸ் ஓவர்ல பேக்ரவுண்ட்ல நமக்கு ரேடியோ போட்டியில போலீஸ்காரங்க அனௌன்ஸ் பண்றது நமக்கு காட்டுறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நானோ டெக்னாலஜில பாதுகாப்புக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கம்பெனில ஏற்பட்ட தீ விபத்து தான் இப்படி எல்லா பில்டிங்கும் தானா மூடப்பட்டதுக்கு காரணம். தப்பிச்சு வெளியில வரவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹெலிகாப்டர்ல இருந்து. ஆக கடைசியில அந்த ப்ரோக்ராம் சொன்னதுதான் சரின்னு ஆயிப்போச்சு இல்ல. ரைட். இங்க நம்ம ஹீரோயினோட வண்டி எந்த டேமேஜும் இல்லாம அந்த பிங்க் கலர் வண்டி நல்லபடியா இருக்குது. ட்ரிப்புக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் உள்ள தயாரா இருந்தது. நம்ம பையன் நேற்று ராத்திரியே சரின்னு சொல்லியிருந்தானா வண்டியில நேரம் அவங்க பயணப்பட்டு போயிருப்பாங்க. இப்பயும் ஒண்ணு கெட்டு போலன்னு இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ட்ரிப்பை இன்னைக்கு போறாங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கீரை போட்டு ஒன்னா வண்டியை ஓட்டிட்டு போறாங்க. வானத்துல ஹெலிகாப்டர்ஸ் பறக்க, பெரிய பெரிய ஏர்ஃபோர்ஸ் வண்டிகள் எல்லாம் பறக்க, ஜெட் எல்லாம் பறக்க, அப்படியே படத்தை இந்த இடத்துல முடிச்சிடுறாங்க. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ. நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட ஏகப்பட்ட சேனல் இருக்கிறதுனால எந்த சேனல்ல எந்த வீடியோ போடுவோங்கிறது எனக்கே தெரிய மாட்டேங்குது. எந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்கை நம்ம மறக்காம நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றது வழக்கம். சோ நீங்களும் மிஸ் பண்ணாம பாத்துற முடியும். ஏதாவது அப்டேட் இருக்கிறதா இருந்தா கூட அதுல நாங்க அப்டேட்டும் கொடுத்துருவோம். சோ நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. மறக்காம தேடி கண்டுபிடிச்சு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.